ஹலோ மக்கா, வெல்கம் பேக் டு ஜெர் ஆஃபிட்ஸ். நேற்று நம்ம ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு இருந்தனால இன்னைக்கு நிக்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல, என்ன பண்ணாலும் ஆம்ஸ்ட்ரிங்ல கிராம்ப் படிக்குது. அது கதிர் மாஸ்டர் சொன்னபடி ஒரு ஸ்ட்ரெச்சை போட்டு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேன். டே 12 எனக்கு செஸ்ட் அண்ட் ஷோல்டர் தான். ஃபர்ஸ்ட் ஃபிளாட் பெஞ்ச்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வெயிட்ல புஷ் பண்ணிட்டு அடுத்து இன்க்ளைன் தம்பிள் பிரஸ்ல 35 சப்போர்ட் இல்லாம ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். சொருகிருச்சு. விடுவானா நான் விடவே இல்லையே. ஒரு ரிப்பாச்சும் போடாம தம்புல கீழே வைக்க மாட்டேன்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். திணறதை பார்த்து குட்டி பகுதி என்ன ஓடி வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு. கவலையே படாதீங்க, இந்த வேரியன்ட்ல அடுத்த வாரம் 35 அன்லாக் பண்றோம். எப்படியோ அதுல ஒரு ரெப் போட்டுட்டு மறுபடியும் 30 kg தம்பிள்லே போட்டு செட்டை முடிச்சுட்டு பட்டர்ஃப்ளைக்கு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி போடுற வெயிட் எல்லாம் ஷோல்டர்ல விழாம செஸ்ட்லயே விழுணும்னு சாமி கும்பிட்டு, ஏன்னா செஸ்ட் ஃபீல் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷோல்டர் ஆக்டிவேட் ஆயிருது. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. அது மாதிரி ஷோல்டர் கடந்து திணறிட்டு இருக்கும், ஆனா செஸ்ட் பாட்டு ரிலாக்ஸா இருக்கும். உங்களுக்கும் அப்படிதான் வேணா தயவு செஞ்சு கமெண்ட்ல போட்டு விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தென் லாஸ்டா டபுள் பார் அடிச்சு செஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்து ஷோல்டருக்கு அர்னால்ட் பிரஸ்ல ஆரம்பிச்சு தம்பிள்ல லேட்டரல் ரைஸ் பண்ணேன். எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபைடா இல்ல, அதனால குட்டி பகவன் ஒரு புது வேரியன்ட் கேட்டு இதை ட்ரை பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது, சாட்டிஸ்ஃபைடா இருந்தது ஷோல்டர் கிளாஸ். சிம்பிளா சொல்லணும்னா 5 கிலோ பிளேட் எடுத்து ஸ்லோவா ஜிங்சாக் அடிக்கணும். அதை அடிச்சு முடிச்சுட்டு லாஸ்டா ஸ்ட்ரக்ஸுக்கு பேக்ல வச்சு ஒரு ஷாட், தப்பாகுதுண்ணா ஃப்ரண்ட்ல வச்சு ஒரு இல்ல வேணாம், இந்த வேரியன்ட்ல முடிச்சுக்கிட்டேன். அப்ப நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பை பை.